மாங்காய் சீசன். உடனடி உப்பு காரம் மாங்காய். இது கல்யாணத்துலலாம் வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனாமிகா சமையல். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா இதை பொரிய விட்டுறலாம். படப்படான்னு பொரியட்டும். அதே போல் ஒரு ஸ்பூன் வெந்தயம், இதையும் நல்லா செவக்க நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து நல்ல பெரிய மாங்காவாக 3 மாங்காய் எடுத்திருக்கேன். அந்த மாங்காய் வந்து இந்த பெங்களூர் கிளிமுக்கு மாங்காய் இல்லை, நம்ம வீட்டில் வர மாங்காய் தான். ரொம்பவே புளிப்பாக இருக்கும். அது நல்லா பழமானால் தான் இனிப்பாக இருக்கும். நான் அந்த மாங்காவாக எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா பொரிச்சாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம 4 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, காரப்பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாப்பொடி கலருக்காக, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ கடாய் வச்சுருக்கேன்னா இதில் வந்து நல்லெண்ணெய் ஒரு 150 கிராம் விட்டுருக்கேன். அப்புறம் பத்தலைன்னா மறுபடியும் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு சத்தமெல்லாம் அடங்கட்டும். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாயும் நல்லா பொரியட்டும். 2 கொத்து கருவேப்பிலை, இதையும் சேர்த்தாச்சு. பெருங்காயம், தேவையான அளவு பெருங்காயம், அதையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். வாசனை சும்மா கும்முன்னு இருக்கும். இப்போ கட் பண்ணி வச்ச மாங்காயை இதில் சேர்த்துடலாம். இது நிறையா விதமாக இதை செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்பவே இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வெந்து அந்த மாங்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நம்ம அப்படியே நம்ம இதை தாளித்து இந்த மாங்காயில் கூட கொட்டிக்கலாம். அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படித்தான் எல்லா கல்யாணத்துலேயும் இந்த கேட்ரிங்லேயும் செய்வாங்க. உடனே செஞ்சு உடனே தருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா எண்ணெயிலே வேகட்டும் கொஞ்ச நேரம். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெந்தயம், கடுகு, மிளகாய் அப்படியெல்லாம் அதை சேர்த்துக்கலாம். இது நம்ம டேஸ்ட்டை பார்த்து காரம் பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது போதும்னா போகிறோம், இல்லை இன்னும் வேணும்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம். அதிகமாகிடுச்சுன்னா அதை மறுபடியும் அதை குறைக்கிறதுக்கு முடியாது. இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். அடுப்பை வந்து நிதானமாக வச்சுக்கோங்க, இல்லாட்டா கருத்து போயிடும். எப்போவுமே எது பண்ணாலுமே மிளகாப்பொடி போட்டதோன்னு நீங்கள் அடுப்பை கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு மேலே இன்னும் ஒரு 150 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்ல எண்ணெய் தான். இது வெளியிலே வச்சாலும் கூட கெட்டு போகாது. எல்லா எண்ணெயும் ஊற்றியாச்சு. பாருங்க, எண்ணெய் நல்லா மேலே மிதக்குது. இந்த மாதிரி எண்ணெய் மிதக்கினா தான் அது கெட்டு போகாமல் இருக்கும். மேலே வந்து இந்த பூஞ்சை பிடிக்காமல் இருக்கும். சூப்பராக வந்துருச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. வாசனை கம்ம கம்ம கம்மான்னு இருக்குது. எல்லாத்துக்குமே அதாவது ஏதோ
மாதா ஊட்டாத சோறு மாங்காய் ஊட்டும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பாடு எப்படி இறங்குதுன்னு தெரியாது. இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாங்காய் வெந்திருக்கணும். காரமெல்லாம் புளி உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். சூடாக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். அஸ்ஸலாமு அலைக்கும்.